வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்ட். இப்போ நான் உங்களுக்கு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் 3 பன்றி குட்டிகளும் ஒரு நரியும். அது ஒரு அழகிய காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு பன்றி ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்துச்சான். பெரிய பன்றி, அவங்களுக்கு ஒரு 3 பன்னிக்குட்டிங்க. அவங்க எப்பயுமே ஜாலியாக மண்ணில் விளாண்டுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ தான் அவங்க அம்மா பன்றி வந்து அவங்க 3 பன்னிக்குட்டிங்களுக்கும் சொல்லிச்சான், எங்கே பாருங்கள், இப்போது உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் பெரிய பசங்க ஆக போகிறீங்க, அதனால் தனித்தனியாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு 3 பன்னிக்குட்டியும் அவங்க அம்மா சொன்னதை கேட்டு சரி போய் வீடு கட்டலான்னு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அந்த வைக்கோல் புல்லெல்லாம் இருக்கும்ல, அந்த புல்லை வச்சு கட்டுறாங்க. வீடு என்னமோ அழகாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னொருத்தங்க குச்சியெல்லாம் வச்சு உட்டன் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு கட்டுறாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னொரு பன்னிக்குட்டி வந்து எவ்வளோவாச்சும் கஷ்டப்பட்டு பிரிக்ஸ் எல்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சு கட்டலாம், அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவ்வளவோ ட்ரை பண்ணி நல்ல பாட்டெல்லாம் பாடி அதை எனர்ஜி பண்ணிக்கிட்டு அந்த வீடு எப்படியோ கட்டி முடிச்சிருச்சு. அந்த வீடு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அப்போ தான் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அங்கே ஒரு நரி வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பண்ணி என்ன இவ்வளோ கொழு கொழுன்னு இருக்குது, நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு ஃபுல்லாயிரும்னு நினச்சி அந்த ஃபஸ்ட்டு பன்னிக்குட்டி இருக்குல்ல, அந்த புல்லில் வச்சு வீடு கட்டிச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போய், நான் இது மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு தான், சீக்கிரம் வெளிலவா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பன்னிக்குட்டிக்கு ஒரே பயமா வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சான். இந்த நரி என்ன பண்ணிச்சு, ஒரே ஒரு ஊது, அந்த ஊத்து ஃபுல்லாக ப்ளோ பண்ண உடனே அந்த வீடே சரிஞ்சு விழுந்துருச்சான். இதை டக்குன்னு கொடுக்குன்னு ஓடி போயிடுச்சான். சரின்னு ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கே வருதுன்னு பார்த்தா இன்னொரு பண்ணி இருக்கோம்ல, அவங்க ஸ்டிக் வச்சு கட்டினாங்களே அந்த வீட்டுக்குள்ளே போயிருச்சான். அப்போயும் இந்த நரி ஒரே ஒரு ஊது ஊதிச்சான், அந்த வீடு சுக்குநூறாக போயிருச்சான். சரின்னு 2 பன்னிக்குட்டியும் இன்னொரு பன்னிக்குட்டி இருக்குல்ல, அவங்க தம்பி பன்னிக்குட்டி வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்களாம். ஓடி வந்தவொடனே கரெக்டாக கதவெல்லாம் மூடி, நல்லா அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது தானே, அதனால் எல்லாமே வச்சு கதவு பின்னாடி எல்லாமே சேரு ஸ்டூல் எல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டாங்க. அந்த நரியால் ஒன்றுமே பண்ண முடியல, ஊதி பார்க்குது, அதுதான் டயர்டாகி கீழே விழுந்துச்சு. அப்பாடின்னு இவங்க ஜாலியாக இருந்தாங்க, ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. இருந்தாலும் இந்த நரியெல்லாம் நம்ப முடியாது, எப்படியாச்சும் உள்ளே வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க புகை போடுறதுக்காக ஒரு சிமினி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சிமினியில் நெருப்பை கொளுத்தி விட்டாங்க, உட்டெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் பெரிய கடாய், அந்த சுடு தண்ணி வைக்கிற கடாயை நல்லா கொதிக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு அது பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. அப்போது பயமே பட வேண்டாம், நம்ம இனிமேல் ஜாலியாக இருக்கலான்னு அவங்க பாட்டிக்கா ஜாலியாக இருக்காங்க. இந்த நரி சரி நம்மளுக்கு இதுதான் வலின்னு சொல்லிட்டு மேலேருந்து சிமினியில் குடிக்கலான்னு சொல்லி அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு. செம்ம சூடு, அதோட பொறுக்கவே முடியல. குடுன்னு ஓடி போய் நல்ல தண்ணியில் மண்ணில் எல்லாம் புரண்டுட்டு ஒரு ஓரத்தில் போய் அதோட வீட்டில் போய் உக்காந்துருச்சு. அப்பாடி, இனிமே பன்னிக்குட்டி கட்டெல்லாம் நம்ம சகவாசமே வச்சுக்க கூடாது, இனிமே எங்கே வேணாலும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கே இருக்கிற எல்லா பன்னிக்குட்டி ஃபேமிலிஸையும் கூப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம ஒன்று பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு அது கரெக்டாக பண்ணுறோமா, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரிஞ்சு பண்ணால் போதும். நன்றி.